வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ரெட் லேபிள் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். காலேஜ்ல கேம்பஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன், பாலிடிக்ஸ், அப்புறம் ஒரு மர்மமான கொலை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு த்ரில்லரா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பொதுவா காலேஜ் படங்க அப்படின்னா ஜாலியா இருக்கும், இல்ல சீரியஸான பாலிடிக்ஸ் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு கொலையும் நடக்குது. அந்த பணத்தை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற அலப்பறை தான் மெயின் பார்ட்டா கொண்டு வராங்க. கதை கொங்கு மண்டலத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லூரியில நடக்குது. அந்த ஏரியா எம்எல்ஏவாக ஆர்வி உதயகுமார் ஒரு பவர்ஃபுல் ஆளானா இருக்காரு. அவரோட மகன் அதே காலேஜ்ல படிச்சுட்டு வரான். அவனுக்கு படிப்பு வருதோ இல்லையோ ரவுடி தான் நல்லாவே வரும். காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன் வருது. வழக்கம் போல எம்எல்ஏ மகனான அந்த பதவியை பிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். ஆனா அவன் வர்றது யாருக்குமே பிடிக்கல. அங்க இருக்கிற ஒரு பெண் ஆசிரியருக்கு இவன் கொடுக்கற டார்ச்சர் தாங்கவும் முடியாத மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்துலதான் லெனின் என்ட்ரி ஆகுறாரு. லெனின் அதே காலேஜ்ல படிச்சு ஜெயிச்ச ஒரு சீனியர். நேர்மையான ஒரு மாணவனை தலைவனாக்கணும் அப்படின்னு அவர் உள்ள வராரு. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, எம்எல்ஏவோட பொண்ணு அஸ்மின் லெனினை காதலிக்கிறாங்க. இது எம்எல்ஏக்கும் தெரிய வருது. உடனே தான் பெண்ணுக்கு கூடவே இருக்கிற ஒரு முரட்டு ரவுடிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. அந்த முறைமாமன் காலேஜ்குள்ளேயே வந்து ரவுடித்தனமும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல ஒரு மாணவி கிட்ட அவன் தப்பா நடக்க முயற்சிக்கும் போது அங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அந்த மோதல்ல எதிர்பாராத விதமா அந்த ரவுடி கொலை செய்யப்படுறான். இந்த இடத்துல கதை கொஞ்சம் வேகமா போகுது. காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு கொலை நடந்திருக்கு. செத்தது எம்எல்ஏ ஒரு ஆளு. போலீஸ் உள்ள வராங்க. போலீஸ் வந்தனால பணத்தை வெளியே கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதனால மாணவர்கள் அதே ஒவ்வொரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு மாத்துறாங்க. அந்த பெண் பேராசிரியர் மாணவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் அந்த பணம் இருக்கிற பக்கம் வரும்போது எல்லாமே அவங்க தன்னோட நடிப்பு மூலமா போலீஸை திசை திருப்புறாங்க. ஒரு லேடி ஃபாரன்சிக் ஆபீசரும் உள்ள வராங்க. அவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்றது, மாணவர்கள் பதற்றப்படுறது அப்படின்னு எல்லா சீனுமே கொஞ்சம் விறுவிறுப்பாவே போகுது. கடைசியில போலீஸ் உனதுகிட்ட வரும்போது லெனினும் மாணவர்களும் சிக்க போற நேரத்துல ஹீரோயின் அஸ்மி அங்க வராங்க. அஸ்மி தன்னோட காதலனுக்காகவும் மாணவர்களுக்காகவும் தான் சொந்த அப்பாவை எதிர்த்து நிக்கிறாங்க. அந்த ரவுடி முறைமாமன் எப்படி தப்பானவன், அவன் செத்தது ஒரு விபத்து தான் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை சாதுரியமா பேசுறாங்க. அவங்க பேசுற வசனங்கள் எல்லாமே ஷார்ப்பா இருக்கு. கடைசியில அந்த பணத்தை ஒரு விபத்து மாதிரி காட்டி அது யாருக்கும் தெரியாத மாதிரி அப்புறப்படுத்தி மாணவர்களை காப்பாத்துறாங்க. சட்டம், அரசியல் எல்லாத்தையும் விட மாணவர்களோட ஒற்றுமை ஜெயிச்சது அப்படிங்கறதாங்க படத்தோட முடிவா காட்டுறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வருங்க. இதுக்கு ஏன் ரெட் லேபிள்னு பேர் வச்சீங்க அப்படின்னு கண்டிப்பா கேட்க தோணும். இதுக்கு நேரடியான பதில் படத்துல இல்ல அப்படின்னாலுமே ஆபத்தான, அதாவது ரெட்டுங்கிறது ஆபத்தை குறைக்கும். ஆபத்தான அரசியலை எதிர்த்து நின்ன மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆர்வி உதயகுமாரோட வில்லத்தனம் கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் எடுக்கிற முடிவு படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். பழைய பாணி காட்சிகள், அதே சில லாஜிக் மீறல்கள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல ரெட் லேபிள் ஒரு முறை பார்க்கக்கூடிய ஒரு கேம்பஸ் த்ரில்லருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.